தற்போது சபரிமலையில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம் குறித்த அண்மை நிகழ்வை பார்த்து வருகிறோம். சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நேற்று திறக்கப்பட்ட நிலையில் தற்போது சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. விரதமிருந்து இருமுடி கட்டி சபரிமலைக்கு செல்லக்கூடிய அண்மை காட்சிகளை நாம் பார்க்கிறோம். சபரிமலையில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டத்தால் காவல்துறையினர் திணறி வரக்கூடிய அண்மை நிகழ்வு. பக்தர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறி வருவதாக தற்போது அண்மை நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ். தற்போது சபரிமலையில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம் மற்றும் கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறை மேற்கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தான கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக சூர்யா, உலக புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவில் என்பது ஆண்டுதோறும் மண்டல காலம் மற்றும் மகர விளக்கு பூஜை என்பது மிக சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான கார்த்திகை மாதத்தில் நேற்று பல்வேறு ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவித்து விரதத்தை துவங்கியுள்ளார்கள். ஆனால் நேற்று முன்தினம் மாலை 5 மணிக்கு சபரிமலை ஐயப்பன் கோவில் என்பது நடை திறக்கப்பட்டு தொடர்ந்து பக்தர்கள் தன்னுடைய தாட்சத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் நாள்தோறும் 90,000 பேருக்கான அந்த அனுமதி ஆன்லைன் மூலமாக அனுமதி பெற்று தங்களது கோயிலுக்கு வர வேண்டும் என கேரளா மாநில அரசு என்பது அறிவித்திருந்தது. ஆனால் தொடர்ந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பக்தர்கள் நேரடியாக ஐயப்பன் கோவிலுக்கு தற்போது இருமுடி கட்டிக் கொண்டு தங்களது சாமிதர்சனத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து நேற்று நடை திறக்கப்பட்டதிலிருந்தே கூட்டம் என்பது மிக அலைமோதி கொண்டிருக்கிறது. என்றால் மகர பூஜை மற்றும் பல்வேறு பூஜைகள் மேற்கொள்ளப்படக்கூடிய சூழ்நிலையில தொடர்ந்து பக்தர்களின் கூட்டம் என்பது மிக அதிகமாக காணப்படுகிறது. தமிழகத்தில் மட்டுமில்லாமல் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்தும் பக்தர்கள் நேரடியாக ஐயப்பன் கோயிலுக்கு தங்களுடைய சாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல வெளிநாடுகளிலிருந்தும் பல பக்தர்கள் தங்கள் மாலை அணிவித்து இருமுடி கட்டி 18ஆம் படியில் ஏறி தங்களுடைய பூஜைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த பூஜையை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை தொடர்ந்து தங்களுடைய மண்டல பூஜையாக நடைபெற்று கொண்டு வருகின்றனர். குறிப்பாக பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதும் பக்தர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வைத்துக் கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து பல்வேறு இடங்களில் இருந்து தினந்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் தங்களுடைய நேரடியாக ஐயப்பன் கோயிலுக்கு தங்கள் சாமி தரிசனம் மேற்கொள்ள வருவதன் காரணமாக அங்கு கட்டுக்கடங்காத கூட்டம் என்பது மிக அதிகமாக காணப்படுகிறது. இதனால் பக்தர்களை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறி கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் நாள்தோறும் ஐயப்பன் கோயிலுக்கு தங்களுடைய சாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து அவர்களுக்கான பாதுகாப்பு என்பது மிக அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஐயப்ப பக்தருடைய கோரிக்கையாக உள்ளது. நேற்று முன்தினம் சபரிமலையில் நடை திறக்கப்பட்டதை தொடர்ந்து ஐயப்ப பக்தர்களால் அலைமோதும் கூட்டம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சொல்வார்.